பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். பிரசங்கி 3வது அதிகாரம் 4வது வசனம். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குப்பா, ஒரு டைம் இருக்குப்பா. இன்னைக்கு நீ அழுதுகிட்டு இருக்கா, கவலைப்படாத. நீ சந்தோஷமா ஹாப்பியா வாழ்றதுக்கான ஒரு காலம் இருக்குப்பா. அந்த காலம் சீக்கிரமா வரப்போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நீங்க ரகசியமா அழுதுகிட்டே இருக்கலாங்க. யாருக்கும் தெரியாம உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்க காரியங்களை குறித்து நீங்க அழுதுகிட்டே இருப்பீங்க. எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்க, எனக்கு இன்னமும் குழந்தையே இருக்கலாங்க, என்னை எல்லாரும் மலடின்றாங்க, என்னை கஷ்டப்படுத்துறாங்க சொல்லி நிறைய மனுஷங்க உங்களை கஷ்டப்படுறாங்க சொல்லி நீங்க அழுதுகிட்டு இருக்கலாங்க. வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணலாம், படிப்புல முன்னேற முடியலன்னு ஃபீல் பண்ணலாம், உலக காரியங்கள் நடக்க மாட்டேது, திருமணமே நடக்க மாட்டேது, தடைகள் வந்துகிட்டே இருக்குங்க, வியாதி பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லி உலக காரியங்களை நினைச்சு நீங்க பயந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அழுகிற காலங்கள் மாறப்போகுதுன்ட்டு. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு தான் அறுப்பாங்களாமா. நீங்க கண்ணீரோடு அழுதுட்டீங்கம்மா, கவலைப்படாதீங்க, நீங்க சந்தோஷமா அதை அறுக்க போகிறீங்க. உங்க பிரச்சனைகள் சீக்கிரமா மாறப்போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. அந்த நாள் இப்போ வந்துடுச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா அமீன் போட்டுக்கோங்க, வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.